ஹாய் மக்களே! ஸோ என்னோட தம்ப்நெயில்ல குடுத்த மாதிரி, நம்ம எவ்ளோ ஈஸியா வந்துட்டு இந்த டயட் ஃபுட் செய்யலான்ட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். ஆக்சுவலா நாங்க ஸ்விக்கில ஆர்டர் பண்ணா பார்த்தா, அது ரொம்ப பட்ஜெட்டா போயிடுச்சு. ஸோ நாங்க Zepto எடுத்துட்டு, ரெடியா குக் பண்ற வீட் பரோட்டா ஆர்டர் பண்ணோம். ஏன்னா பரோட்டா சாப்பிடணும் போல இருக்கு. பட் அது வீட்ல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத ஆர்டர் பண்ணோம். அப்புறம் 2 சிக்கன் வெரைட்டி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒண்ணு லெமன் சிக்கன் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து தந்தூரி சிக்கன்னு. நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். அவங்களே வாஷ் பண்ணி ரெடியா வந்து மசாலா எல்லாம் உங்களுக்கு தடவி அது பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் வாங்கி இந்த மாதிரி பேன்ல கட் பண்ணி போட்டுட்டு, அதுக்கப்புறம் எவ்ளோ தேவையோ ஏன்னா இது கொஞ்சம் ஃப்ரீசர்ல வச்சிருப்பாங்க. அதனால நீங்க நல்லா கொஞ்சம் அத கிளறி விட்டீங்கன்னா தான் அது ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்ளோ தண்ணி வேணுமோ, அந்த தண்ணிய அதில ஊத்திக்கலாம். ஸோ அதுக்கு ஏத்த மாரி தான் அது குக் ஆகும். ஸோ அது மாதிரி ஊத்தி வச்சுட்டு, நீங்க க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஒரு 5 டூ 7 மினிட்ஸ் குக் ஆனாலே போதும். உங்களுக்கே தெரியும் அந்த சிக்கனுடைய அம் தொட்டு பார்க்கும்போது நல்லா உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். சாஃப்ட்டாவும் இருக்கும். நீங்க எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஸோ மீன் டைம் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த பரோட்டாவும் எடுத்துப்போம். ஸோ இத கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு முக்கோண ஷேப்ல இருக்கும். ஸோ அதனால இத நல்லாவும் இருக்கும். பார்க்கும்போது ஒரு டேஸ்ட்டாவும் இருக்கும். நீங்க ரொம்ப எஃபர்ட்டே போட தேவையில்ல. இதுல 6 பீசஸ் வருது. ஸோ இது எல்லாமே சேர்த்து எங்களுக்கு ஒரு 280 தான் வந்தது. நாங்க ஸ்விக்கில போடும்போது ஒரு 600க்கு மேல போச்சு. அது ரொம்ப பட்ஜெட் ஜாஸ்தியா இருந்தது. அண்ட் டயட்டுக்கும் வந்து ஆயில் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ அதனால இது மாதிரி நாங்க வாங்குனோம். எங்களுக்கு சீக்கிரமா குக் பண்ண முடிஞ்சுது. ஸோ எங்க வீட்ல 3 பர்னர் இருந்ததுனால 2த்துல சிக்கன் போட்டுட்டோம். அண்ட் 1த்துல வந்து நம்ம தோசை கல்ல வச்சுட்டு சப்பாத்திய போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு ஆயில் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆயில் விட்டுக்கிட்டா போதும். இப்போ நாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ஆயில் தான் வச்சுருக்கோம். உங்களுக்கு சாஃப்ட்டா வேணும்னா நீங்க ஆயில் வந்து நெறைய விட்டுக்கலாம். பட் டயட் இருக்கிறதுனால ஆயில நீங்க கம்மியா சாப்பிடுறது பெஸ்ட்டு. ஸோ அவ்வளோதான் பரோட்டாவும் நீங்க சில பேர் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுவாங்க. நாங்க அப்படியே தான் ஓப்பன்லயே வச்சு குக் பண்ணிருவோம். ஸோ சீக்கிரமும் கிடைச்சிடும். 6 பரோட்டா தானே சீக்கிரம் செஞ்சிடலாம். ஸோ இதெல்லாம் நாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சைடு வந்து சிக்கன் நல்லா வெந்துட்டு இருந்தது. அதில வேகும்போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைச்சது. பட் உங்களுக்கு ஒரு டிப் என்ன சொல்லணும்னா, லெமன் சிக்கனுங்கிறது வந்துட்டு ரொம்ப காரமா, ஃப்ளேவரா சாப்பிடணுங்கிறவங்களுக்கு அது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ரொம்ப சத்துல்லா ரொம்ப குழந்தைங்களுக்கும் குடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டா தான் இருந்தது. காரம்லாம் ரொம்ப கம்மியா இருந்தது. பட் தந்தூரி பார்த்தீங்கன்னா, எப்படி கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமா இருந்தது மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் ரொம்ப ஆயில் அண்ட் கம்மியா எடுத்துப்பேன். காரம் கம்மியா எடுத்துப்பேன். ஸோ இதில பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியா இருந்தது. பட் அந்த பரோட்டாக்கு வச்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் ஓகே தான். ரொம்ப காரம் தெரியல. இருந்தாலும் காரம் வேணான்றவங்க இத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் நம்மளுடைய டின்னர் ரெடி பண்ணியாச்சு. வீட் பரோட்டா எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண அந்த சிக்கன் மஸ்ட்டு ஸோ அதுலேருந்து 2 பீஸா எடுத்து நம்ம போட்டுக்கலாம். எடுக்கும்போதே நல்லா குக்கா இருந்தது. சாஃப்ட்டாவும் இருக்கு. உங்களுக்கே தெரியுது பாருங்க. அந்த தந்தூரி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லு. ரொம்ப டெம்ப்டிங்காவும் இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராவே இருந்தது. நல்லா மசாலா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ம் காலையில செஞ்ச அந்த தால் இருந்தது. ஸோ அதையும் நல்லா ஹீட் பண்ணிட்டு நம்ம சப்பாத்திக்கு வச்சுக்கலான்ட்டு நான் அது அண்ட் மதியம் செஞ்ச பொரியல் இருந்தது. பீர்க்கங்கா பொரியல் இருந்தது. ஸோ அதையும் வந்து கொஞ்சம் லைட்டா ஹீட் பண்ணி ஏன்னா ஃப்ரிட்ஜ்ல இருந்தனால கொஞ்சம் ஹீட் பண்ணி நம்ம சப்பாத்திக்கு மேல வச்சாச்சு. இப்போ ஓவராலா நம்ம பரோட்டா பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்தது. அண்ட் நம்ம பிளேட்டே வந்து ரொம்ப ஃபுல்லா இருக்கு. இது சாப்பிட்டாலே நீங்களும் இந்த ஃபுட்ட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சீக்கிரம் செய்யணுங்கும்போது இந்த மாதிரி ஒரு டயட் ஃபுட் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.